அறிந்தவனி வாழ்வா அறிவோரமோடாரா மந்திரத்தின் தலைவா அறிவோரமோடாரா அதை மகனா தேவி அறிந்தவனி வாழ்வா அறிவோரமோடாரா மந்திரத்தின் தலைவா நாரதாயனும் பட்டத்தை பெற்றவன் நான். நாய் என்றால் நாளும், ராய் என்றால் ராகம், தாய் என்றால் தாளம், இரு என்றால் ரீங்காரம், நாதகி ரதம் கொண்டு செலுத்தக்கூடிய நாரதநாதப்பட்ட நான் அணி தினமும் நடிச்சு நித்திய காரியங்களை முடித்துக் கொண்டு தாய்கள் சிறந்தது ஒரு கோவில் வெள்ளி தந்தை சொல் மிக்கதோர் வந்தன் வள்ளி என்ற வாக்கில் கிழங்கு சத்தியலோகம் சென்றி ஈ முதல் இரம்பு புல் பூண்டு முதலிய 84 லட்சம் ஜீவராசியை வடிக்கக்கூடிய தந்தை பிரம்மனை பணிந்து வெள்ளை கிளை கொடுத்தி வெள்ளை வடிவொண்டு வெள்ளை அரியாசனத்தை வீழ்ச்சிருப்பார் அரசரோடு தம்மை சரியாசன வைத்து தாயை போற்றுவதற்குரிய தாய் கலைவாணியை பணிந்து வைகுந்தம் சென்றி மச்சா துருமா வராகா வாமனா நரசிம்மா பரசுராமா ராமா பலராமா கண்ணா கல்கி எனும் 10 அவதாரத்தை கதாநாயகன் எனது மாட்டன் பரந்தாமணியும் அணிந்து கைரேங்கு சென்றே உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவனாகிய நீர்மலை வேணியன் அணையில் சோதியன் நம்பனத்து ஆடுவார் மலர் சிலம்படி வாழ்த்தி விளங்குவோம் திருநீரிட்டார் யார் கட்டார் சிவனை வளர்ந்தார் யார் வாழ்ந்தார் என்பதற்கு எம்பெருமான் சிவபெருமானை மணிந்து கழகம் தேடி இந்த உலகினை வடமரக்கூடிய நேரத்தில் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு இடத்து தங்கினாலும் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கலகம் செய்யாவிட்டாலும் சிரமமாகப்பட்டது 1000 சுக்கராக எடுத்து என் அண்ணன் தக்கனின் சாபத்திற்கு கழகத்திற்கான நல்ல வழியை நாடினாலும் கூட யாரை பணிந்தால் கழகத்திற்கான நல்ல வழி பிறக்கும் என்று எண்ணி பார்த்தால் திகட சக்கர சமூக மைந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவரி விகட சக்கர வைப்பதம் போற்றுவோம் போற்றதற்குரிய ஆதிவிதர் கடவுள் எம்பெருமான் விநாயக பெருமானை வணங்க வேண்டும். ஏன் பரம்பொருள் சிவன் நினைத்தாரா தன்னுடைய பிள்ளைதானே விநாயக பெருமான். எதற்காக விநாயக பெருமானை நான் வணங்க வேண்டும் என்னைத்தான் என் பிள்ளை வணங்க வேண்டும் என்ற ஆணவ மிகுதியால் விநாயக பெருமானை வணங்காமல் திரிவர அசுரர்கள் அழிக்க சென்றார். உலகத்தை தேராக்கி மேருவனையினை வில்லாக்கி மகாவிஷ்ணுவை அம்பாக்கி இத்தனையும் செய்த சிவபெருமான் விநாயக பெருமானை வணங்காத ஒரே காரணத்தினால் தேரின் அச்சாணி விழுந்து மண்ணிலே விழுந்து விட்டாராம். ஆக எம்பெருமான் சிவபெருமானுக்கு இந்த நிலைமை என்றால் நம் நிலைமை என்று ஆகையினாலே விக்கிரங்களை ஏற்றும் அந்த விநாயக பெருமானை வணிந்தால் கழகத்திற்கான நல்ல வழி பிறக்கும். பணியலாம் விநாயக பெருமானை. அத்திமுகத்தனே 5 கரத்தனே சித்தி புத்தி விநாயக பெருமானே உன்னை சத்தி கேட்டவழி பக்தியோடு நாட்டொழுது கதி எனக்கு நீ என்று வேறு யாரோ 5 கரங்கள் அமையுங்கள் அருள் பாதம்
கருத்தரக்காம்பட்டி சேர்ந்து மாபெரும் கிராமத்தின் பெரியவர்களுக்கும் இந்த நாடகத்தினை உபயமாக பிரார்த்தனையாக நடாத்தக்கூடிய மரியாதைக்குரிய குப்பான் ஐயாவுடைய குடும்பத்தார்களுக்கும் இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நாடக கலைஞர்களை வாழ்விக்கக்கூடிய அத்தனை நாடக ரசிகர்களுக்கும் என் சார்பாக நான் சார்ந்த மரியாதைக்குரிய அருமை அப்பா இந்த நாடகத்தை ஒருங்கிணைப்பாளர் அருமை அப்பா தங்கம் அவருடைய கலைக்குழு சார்பாகவும் மற்றும் எங்களை எல்லாம் வழி நடத்தி வந்த எனது உடன்வராத அன்பு சகோதரர் நகைச்சுவை நடிகர் அருமை அண்ணன் அக்கியமட்டி சார்ந்து அண்ணன் கலைமூர்த்தி அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் அவர்தான் இன்று ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிறார் அருமை அண்ணன் சுப தங்கராஜ் ஒளிப்பதிவு நிறுவனத்தாருக்கும் மற்றும் மற்றொரு ஒளிப்பதிவு நிறுவனம் பாண்டி 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 தமிழ் கலாச்சாரம் ஒளிப்பதிவு நிறுவன சார்ந்த அருமை சகோதரர் பாண்டி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் மனதார உறுத்தாக்கி கொண்டு வந்தாரை வரவேற்பதும் வந்தாரை வாழ வைப்பதும் தமிழுடைய மாண்பு. இந்த உலகத்துல வேற எந்த ஒரு பிற மொழிக்கும் கடவுள் என்று யாரும் கிடையாது. இவர்தான் உருது கடவுள்னோ இல்ல இவர்தான் பெங்காலி கடவுள்னு யாரையும் சொல்றாங்க. ஆனா தமிழ் கடவுள்னு இந்த உலகின் எந்த மூலையில போய் கேட்டாலும் தமிழ் கடவுளா யாருப்பா அப்படின்னா முருகப்பெருமான். ஏன் சிவபெருமான சொல்லலாம், இல்ல பெருமான சொல்லியிருக்கலாம், இல்ல விநாயகர் கூட சொல்லியிருக்கலாம். ஏன்னா அபை பிராட்டி தமிழுக்காக ஏப்பா எனக்கு இளமை வேணாப்பா, எனக்கு முதுமையை கொடு என்று கேட்டு பெற்றது அண்ணல் விநாயக பெருமான். அப்ப விநாயக பெருமானுக்கும் தமிழுக்கும் கூட சம்பந்தம் இருக்கிறது. ஆனா விநாயகர் சொல்லல, தம் முருகனை தான் சொல்றோம். ஏன் என்றால் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பெருமை மதுரை மதி கொண்டு அந்த முதல் சங்கத்துல முதல் நூலாக எதை கொடுப்பது என்ற கேள்வி எழுந்த பொழுது எம்பெருமான் முருகனை இறங்கி வந்து அகத்தியர் எழுதிய அகத்தியம் என்ற முதல் தமிழ் இலக்கண நூலை அரங்கேற்ற செய்து வைத்தாராம். ஒரு மொழிக்காக ஒரு கடவுளை இறங்கி வந்திருக்காருன்னா அவரை சொல்லாம யாரை சொல்ல போறோம். அத்தனை சிறப்புக்குரியவர் எம்பெருமான் முருகப்படுவார். அறிவு முருகமாகி அனாதியாய் பலதாய் ஒன்றாய் பிரம்மமாய் என்ற சோதி பிளமதுரை மேனியாகி கரணிக்கர் மோங்கலாரும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வந்தால் போட்டலுக்குரிய முருகப்பெருமானை படித்து கழகத்தை தொடர்ந்தால் கழகம் சிறக்கும் பணிகிறார் முருகப்பெருமானை. அந்த மைக்கு போட்டு சேர்க்க முடியும். உள்ளத்திலே இருக்க உன்னை நம்பி நான் இருக்க வெள்ளி மலையான் மகனே வேலையா வாழ்வுகளம் கடைகள் பாறையா கடைகள் பாறையா
சோலை புள்ளை முத்தமிழ் மணிமுத்து மாலை படைத்தில் விளக்கி பூவனையை சுவையாக சொல்லத்தான் சுகமாக விடியும் அதிகாலை அதை சொல்லாமல் இறக்க வேலி என்பதற்கிணங்கு இடத்தை வர்ணத்தால் இடத்தை கவனிக்க நேரத்தில் அடர்ந்த மரங்களும் அங்கே உலாவத் திரிகின்ற பறவை இனங்களின் ஓசையை கேட்கிற பொழுது மூலவத்தை இப்படியான இடத்தை கவனிக்க வேண்டும் என்பது என் ஆவல் வர்ணிக்கலாம். இடமக வீட்டுக்குள்ளே இளம்பிரையா வந்தவளே வாழையடி வாழையன வளர்ந்து வரும் சந்திரனே பாழ்வடியும் பூமுகத்தில் நீர்வழிய கூடாதா பார்த்து புட்டா பெத்த மனோ தாங்காதா கண்மணியே கண்ணுறங்கு 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 நம்பி இருக்கிற மன்ன ஒரு தாயாரின் தந்தை யாரு கூறமா பக்கம் யாரோ என்ன நம்பி ஒரு தாயாரின் தந்தை யாரு கூறமா நாகரிகம் பண்பாடு கலாச்சாரம் வீரம் விவேகம் இவை அனைத்தையுமே உறக்க சொன்ன ஒரே நாகரிகம் இந்த உலகத்திலேயே தமிழ் நாகரிகம் மட்டுங்க. அதற்கு எடுத்துக்காட்டாக எத்தனையோ வரலாற்று சின்னங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் இன்னைக்கு எடுத்துக்காட்டுக்கு தஞ்சை பெரிய கோவில். ஏன்னா தஞ்சை பகுதி ஒரு சமவெளி பகுதி. அங்கே மலையோ பாறையோ கற்களோ இல்லாத ஒரு சமவெளி பகுதியில ஒரு அவ்வளவு கற்கோவில் கட்டுவது என்பது இன்னைக்கு காலகட்டத்தில் நினைச்ச கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம். ஆனால் அதையும் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி செய்து காட்டினான் ராஜராஜ சோழன். கோயில் கட்டிட்டாரு, வெறுவனே சும்மா கோயிலை கட்டிட்டு போய் சாமியை கும்பிடுங்கப்பா அப்படி சொல்லாம தான் கட்டிய கோவிலே தான் உயிருக்கு நேராக மதிக்கக்கூடிய தமிழ் மொழிக்கு ஒரு பெருமையை கொடுத்தான் ராஜராஜன். எப்படி? தமிழ் எழுத்துக்கள் உயிரெழுத்து 12, அந்த ஆலயத்துடைய லிங்கத்துடைய உயரம் 12 அடி, மெய்யெழுத்து 18, அந்த லிங்கத்துடைய அகலம் 18 அடி, உயிர்மை எழுத்து 216, அந்த கோபுரத்துடைய உயரம் 216.
1000 லிங்கம் இன்னைக்கு மற்ற கோயில்ல பரிவாரத்திலே பல லிங்கங்கள் இருந்தாலும் ஆனால் கருவறைக்குள்ளே இருப்பது அங்கே ஒரு லிங்கம். மொத்த எழுத்துக்கள் 247. அந்த உள்ள இருக்கக்கூடிய லிங்கத்துக்கும் வெளியில இருக்கக்கூடிய நந்திக்கும் இடைப்பட்ட தூரம் மிகச்சரியாக 247 அடி. அப்ப பெருமனை கோயிலை கட்டாம தான் கட்டிய கோவிலிலே தான் வணங்கக்கூடிய தமிழுக்கு ஒரு பெருமையை கொடுத்தார் ராஜராஜ சோழன். சரி, அப்பா கோயிலை கட்டிட்டாரு, பிள்ளை சும்மா இருப்பானா? தன் தந்தைக்கு நிகரான ஆலயத்தை நானும் கட்டி காமிக்கிறேன் அப்படின்னு ஆவல் கொண்டான் ராஜராஜோடைய பிள்ளை முதலாம் ராஜேந்திர சோழன். அவர் கட்டின கோயில கங்கை கொண்ட சோழபுரம்னு இன்னைக்கு அரியலூர் மாவட்டத்தில் சேமண்டா பக்கத்துல அது ஒரு மிகப்பெரிய ஒரு கற்கோவில். பிரச்சனை இல்லை, ஆனா பேர்ல தான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? ஒருவேளை காவிரி கொண்ட சோழபுரம் அவர் வச்சிருந்தாருன்னா நியாயம். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய நவி காவிரி சோழவள நாட்டை செழிப்பா மாத்துது. சரி, அப்ப நியாயமா காவிரி கொண்ட சோழபுரம் அப்படின்னு வச்சிருக்கலாம். ஆனா கங்கை கொண்ட சோழபுரம், கங்கை தமிழ்நாட்டில ஓடுது இல்ல, அதை விட வடநாட்டுல ஓடிட்டு இருக்கு. வடநாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு சம்பந்தம் இருக்கா? ஆமா. அப்ப சம்பந்தம் இல்லாத பொழுது எதற்காக வடநாட்டுல ஓடுங்க கங்கை நதியின் பெயரால கங்கை கொண்ட சோழபுரம் நீங்க வைக்கணும்? அங்க ஏதோ வரலாற்று சிறப்பை நம்ம கவனிச்சு பார்க்கணும். ஏன்னா அவர் கோயிலை கட்டிட்டார். கட்டிய கோவிலுக்கு கும்பாபிஷேகம் செய்வதற்காக என்ன பண்ணா, இங்க படையெடுத்து போய் அந்த மன்னன் கேட்கிறார், ஐயா நான் ஒரு ஆலயம் கட்டியிருக்கேன், கும்பாபிஷேகம் பண்ணணும், அதனால இந்த கங்கை நதியில ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு நீரை கொடு அப்படின்னு கேட்கிறார். ஆனா அவன் என்ன சொல்றான், தண்ணியா ஒரு சொட்டு தர முடியாது. அப்படிதான் சொல்றான். அப்ப ஆரம்பிச்சவங்க இப்ப வரைக்கும் நிறுத்தல. அப்ப என்ன பண்ணிட்டாங்க, இவன் கோவப்பட்டு இங்க இருந்து வந்து சொன்ன பாத்தீங்களா, அவன் மீது படையெடுத்து சொன்ன அவன் அடிச்சு உதைச்சு அவன் தலையிலேயே கங்கை நீர் கொண்டு வந்து இங்கே அபிஷேகம் செய்யறாங்க. ஆக வடநாட்டில் உள்ள கங்கையை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து நினைவாக வைக்கப்பட்ட பெயர் தான் கங்கை கொண்ட சோழீஸ்வரன் பேர். மேடைக்கு இன்னரே கிடையாது, ஏதாச்சும் பண்ணுங்களேன். ஸ்பீக்கர்ல எதனால விசில் வருதுன்னு பாருங்க. மேடைக்கு கண்ணீர் இருந்தா நாங்க பேசுறது சிரமம் இல்லாம இருக்கும். அவுட்டு ரொம்ப நல்லா இருக்கு, நான் பார்த்தேன். வெளியில ரொம்ப மேடைக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் குறைவா இருக்கு. நம்ம ஸ்பீக்கர் அந்த குழாயை கூட இந்த பக்கம் திருப்பி போட்டு. ஆக அப்படியான சிறப்பான ஒரு பெயரை கொடுத்ததற்கு காரணம் கங்கையோட சோழீஸ்வரன் ஒரு ஆகச் சிறந்த ஆலயம். அதை கட்டிய மன்னன் ராஜேந்திர சோழன் தமிழ் மண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையை கொடுத்தான். அதனாலே உருவானது மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஆலயம். இப்படி எத்தனையோ வரலாற்று சிறப்புகளை இந்த மண் கொண்டிருந்தாலும் கூட இடத்தை பற்றியும் இங்கே வசியக்கூடிய கவனிக்க வேண்டும் என்பதற்காக ஏதேனும் சத்தம் கேட்கிறதா? அந்த சத்தத்தில் வைத்து கழகத்திற்கான நல்ல வழி கிடைக்குமா? கவனித்து பார்க்கலாம். நாராயணா என்றால் ஏதேனும் சத்தம் கேட்கின்றதா? அந்த சத்தத்தினை வைத்து கழகத்திற்கான நல்ல வழிகள் எதுவும் கிடைக்குமா? கவனிக்க பார்க்கலாம். நாராயணா நாராயணா எல்லாம் இந்த வேலை வேணும் வேற வேலைக்கு போயிட்டாங்களா? புரியலையே. உள்ள மிகப்பெரிய கொள்ளை கூட்டமே காத்துக் கொண்டிருக்கிறது. என்னங்க கவனிச்சிக்கிறா? என்ன கவனிச்சிக்கலாம்? பெண்கள் சத்தம் தான் கேக்குது. ஆமா, இந்த ஆண்கள் சத்தம் கேட்கல. ஏன்? அதை பத்தி அப்புறம் நான் கவனிச்சுக்கிறேன். முதலில் ஆரம்பிச்சு என்று காண வரக்கூடிய பெண்மணி யாரை வர்ணிக்க மாட்டாள். இவரோட பேர் நகை பற்றி எப்படி ஒருவரை வர்ணிக்கலாம்? என்ன அழகு, எத்தனை அழகு, கோடி மலர் கொட்டிய அழகு, இன்றெந்தன் கை சேர்ந்ததே. அழகு, எத்தனை அழகு, கோடி மலர் கொட்டிய அழகு, இன்றெந்தன் கை சேர்ந்ததே. சின்ன அழகு, சித்திர அழகு, சிறுநெஞ்சை கொட்டிய அழகு, இன்றெந்தன் தோல் சாய்ந்ததே. இந்த
சொல்லி கூட அடுக்கடுக்காக வர்றது கூட இருக்கலாம், பிரச்சனை இல்லை. நீங்க சொன்ன மாதிரி அந்த கோமாளி வாயை திறக்கவில்லை. ஏன் திறக்கல? ஏன் வாயை திறக்கவில்லை? ஆணவம், திமிரு, மண்டகணம். ஒரு பப்புனுக்காரனுக்கு இவ்வளவு மண்டகணம் தேவையா? அவன் படிச்சிருக்காங்க. என்ன படிச்சிருக்காங்க? என்ன பிஏ பிகாம். அவன் படித்திருப்பதால் உங்கள் உங்களை மூளை செலவு செய்து கொண்டிருக்கிறான். எப்படி? புராணம்னா என்னன்னு தெரியாது, இதிகாசம்னா என்னன்னு தெரியாது. உங்களுக்கு எத்தனை புராணம் தெரியும்? என்ன கேக்குறீங்களா? 18 புராணங்களை படித்திருக்கிறேன். அதுதான் ஏன் எகத்தால சிரிப்பு? அவன் 19 கூட 19 தெரியும். 19 கூடவா? என்ன வித்தியாசமா இருக்கு 19? ஐயோ, சரி, இப்ப படிச்சிருக்காருங்களா? ஆமா. படிக்கட்டும். அந்த அவனை வேணாங்கல்ல. இதிகாசம் தெரியும். நீ பப்புனி வேஷம் போட்டதுனால நீ புராணம் படிக்காத, இதிகாசம் படிக்காத நான் சொல்ல மாட்டேன். சரி, இதிகாசம் படிப்பதோ புராணம் படிப்போம் சௌரியம் படிச்சிருப்போம், வேணாம் சொல்லலையே. ஆனா இந்த நாடகத்துல உனக்கான கதாபாத்திரம் என்ன? இந்த கதாபாத்திரம் பப்புன் வேஷம் போடுறாரு. வெறும் பப்புனு, ஆமா, சாதாரண பப்புனுக்காரன். உனக்கு எதுக்கு இவ்வளவு மண்டக்கணம்னு நான் கேட்கிறேன். என்னமோ படிச்சிருக்கானா? திரும்ப திரும்ப படிச்சிருக்கான்னு சொல்லக்கூடாது. இவர் வருங்க. ஏதாச்சும் ஒரு அர்த்தம் வேணும். இப்ப நான் ஆறுதல், எனக்கு என்ன இந்த ஒரு கதையில ஒரு வேலை இருக்கு. என்ன வேலை? முருகப்பெருமான போய் முருகா நான் வள்ளியிட்ட மாதிரிருக்கேன் என்ன சொன்னாத்தே முருகன் வருவார். இது எனக்கான வேலை. இப்ப உங்களுக்கு என்ன வேலை? அப்படி போட தெரியல, அப்படி இந்த அளவுல இருந்தா போதும், இதுக்கு மேல எது வேணும்? அப்ப இந்த கதையின் முறைப்படி உங்களுக்கு ஆரோனிய வாசித்து பின்பாடல் வாங்கி ரொம்ப அருமையா இந்த அளவு இருந்தா போதும், இதுக்கு மேல இது ஏத்த வேணும் குறைக்கணும். தயவு உங்களுக்கு கும்பிடுறேன். அப்ப இந்த கதையே உங்களுக்கு 6 மணி பின்பாட்டு, இது உங்க வேலை. மாமா என் குருநாதன். ஏன் குருநாதன் சொல்றேன்னா, எனக்கு நான் நாரதருக்கு பாடம் போட்டு கொடுத்தது எங்களுடைய குருநாதர் திருநாவுக்கரசு ஐயா அவர். ஆனா மாமாவும் எனக்கு ஒரு வகையில் குருநாதன். ஏன்னா அவர் நாடகத்துக்கான புராணம் இதிகாசம்லாம் எழுதி கொடுத்து படிக்க வச்சுட்டார். ஆனா பாட்டுனா என்னன்னு சுத்தமா எனக்கு தெரியவே தெரியாது. மேடைக்கு வந்தது சும்மா பாடுவேன், தாளம் சேராது, சுத்தியும் சேராது, ஒண்ணும் சேராது. என் மாமா தான் அவர் வீட்டுக்கு கூட்டி போய் நல்லா சாப்பாடு போடுவாரு. எந்த அளவுக்கு சோறு போடுறாரோ அந்த அளவுக்கு சுத்தி மட்டும் சப்புன்னு காத்து சேர்த்து ஒரு இழுப்பு விடுவார். ஆமா, அது மாதிரி ஒரு தாளம்னா இதுதான், சுதினா இதுதான் எனக்கு தெரியப்படுத்தி என் மாமா செங்குத்துறை மாமா அவர்கள் இன்றும் நன்றி கடப்பட்டிருக்கேன். மாமா அவர்களுக்கு நடை அமர்த்தக்கூடிய இந்த பாடல வேலை. தம்பி பின்னணி போக்குறாரு, அப்பா தாய்க்கு எழுதுறாரு தாளம். இப்ப நமக்கெல்லாம் ஒவ்வொரு வேலை கொடுக்கப்பட்டிருக்குல்ல. இதை போல இந்த நாடகத்துல, இந்த கதையில இந்த கோமாளிக்கு என்ன வேலை? எதுக்கு இந்த நாடகத்துக்கு பப்புனு? சொல்ல மாட்டாங்க. நான் அதெல்லாம் உங்களுக்கு கேட்கல, என் கேள்விக்கு மட்டும் பதில். எதுக்கு இந்த நாடகத்துக்கு பப்புனு உங்களை கேள்வி கேட்டிருக்கேன். பப்புன் வந்து டான்ஸுக்கு. ஏன் சமயத்துல என்னாச்சு உங்களுக்கு? உங்க ஆக்ரோஷத்தை கட்டுப்படுத்துங்க, உங்க கோபத்தை குறைங்க. இப்ப என்ன சொல்றீங்க? உங்களுக்கு சுதியை வச்சு பின்பாட வர்ற வேலை இருக்கா? ஆமா. அது மாதிரி இந்த பப்புனுக்கு எதுக்கு இந்த நாடகத்துல வேலை? என்ன வேலை? என்னடா வேலை? உங்களை கேட்டா நீங்க சொல்லுவாங்க, என்ன வேலை அந்தால கேக்குறீங்க? அவ வரணும், நீங்க ஆளோட சோறு சொன்னா அவன் சோ சொல்லணும். சோதே போடல. எங்க இந்த கதையில எதுக்கு பப்புனு? அப்ப தேவை அவன் வந்தான்ல, அது இப்ப எதுக்கு தேவை கேட்கல அந்த பப்புன்? ரொம்ப நேரம் அதைத்தான் மாமா கேட்கிறேன். இப்ப யாரு கேட்டாங்க? உங்களுக்கு தெரியல? தெரியல. மரியாதை என்ன நான் சொல்றேன். தெரியல. எதுக்கு இந்த நாடகத்துக்கு பப்புனு? எதுக்கு? எதுக்கு? நாரதருக்கு சந்தனம் தேய்த்து விட வேண்டும். 1. நாரதருக்கு வீணையை கட்டிவிட வேண்டும். 2. நாரதருக்கு வேட்டால் முகத்தை துடைத்து விட வேண்டும். 3. இன்னொரு முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு. நாங்க வெளியே திரும்ப போனோம்னா கொண்டிய கவனமா நான் இப்படி சொன்னா அப்படியே துணைக்கு வர வேண்டும். கிட்டத்தட்ட எடுபடி மாதிரி தண்ணி எடுத்து கொடுக்க, ரைட் அடிச்சு காமிக்க, இது மாதிரி ஒருவேளை தண்ணி இல்லைனாலும் கூட நாடால அடிக்கலாங்க. இது மாதிரி எடுபடி வேலைக்கு தான் இந்த நாடகத்துக்கு நீ பப்புனு. நீ என்ன பெரிய ராசபாட்டு மாதிரி வண்டி மாதிரி நீ திமுறா உட்கார்ந்து இருந்தீங்கன்னா இந்த சபைக்கு என்ன மரியாதை? இல்ல கதாபாத்திரத்துக்கு என்ன மரியாதை? மரியாதையா வாயை திறந்து சோ போட்டு இப்போ ஒரு பாட்டு பாட போறேன். இந்த பாடல் முடிவதற்குள்ளாக அவன் வாயை திறந்து சோ போறத இந்த கட்டையை வச்சு அந்த வாயில இறுக்கி விடுவேன். ஏற்கனவே வாய் கிழிஞ்ச மாதிரி தான் இருக்கு. இல்ல 8 இன்ச்சு சேர்த்து கிழிக்கிற மாதிரி சூழ்நிலை வந்துடும். மரியாதையா அவனை வாயை திறக்க சொல்லுங்க. இந்த பாட்டு முடிவதற்குள்ளாக ஒரு வரி இந்த பெண்மணி ஆளை வர்ணிக்க வேண்டாம். எப்படி வர்ணிக்கலாம்? எனது அருமை மதிப்பிற்குரிய ஜெயமாதவன் அவர்களுக்கு முத்தப்பா ரசிகர் மன்றங்கள் சார்பாக நல்லூரை சேர்ந்த
எனது அருமை மாமா வெள்ளைச்சாமி அயல்வாழ் வெளிநாட்டு வாழ் நண்பர் அவர்கள் முத்தப்பாவினுடைய ரசிகர், அவர்களுடைய சீடராகிய மதிப்பிற்குரிய எனது அன்பர் ஜெயமாதவன் அவர்களுக்கு முத்தப்பா ரசிகர் மன்றம் சார்பாக ஒரு 100 புதிய காசுகளை அன்பளிப்பாக அளிக்கிறோம். நன்றி, வணக்கம். அவர் புகழ் பாட, அவர் புகழ் சிறக்க வாழ்த்துக்கள். நன்றி. இந்த மண்ணை விட்டு வரைந்தாலும் நாடக கலைஞர்கள் மற்றும் நாடக ரசிகர்கள் மனங்களை விட்டு மறையாத என் அன்பு மாமா முத்தப்பா அவர்கள். மாமா முத்தப்பா மாமா எனக்கு குருநாதர் கிடையாது. முதல்ல என்ன முதல்ல பானம் எடுக்க அவர்கிட்ட தான் போனது. ஆனா அந்த நேரத்துல அவர் வந்து ரொம்ப வீக்ல ரன்னிங்ல இருந்த நேரம், அதனால அவரை இம்சப்படுத்தக்கூடாதுன்னு அவர்கிட்ட ஒரு ஆசி மட்டும் வாங்கிட்டு என்னோட குருநாதர் திருநாவுக்கரசு ஐயா அவர்கள் அவர்கிட்ட பாடம் வாங்கியாச்சு. பாடம் வாங்கி மேடை ஏற்ற அரங்கேற்றம் பண்றதுக்கு மேடை கிடைக்கல. மேடை இல்லாம தவித்த பொழுது மாமா முத்தப்பா கேள்விப்பட்டு, ஆனா மாப்பிள்ள நான் போற மேடையோட அரங்கேற்றம் பண்றேன் அப்படின்னு முதன்முறையாக 2006 எங்க ஊர் பக்கத்துல கத்தாலமட்டுன்ற மேடையில அவர் போன நாடகத்துல இப்ப இந்த நடக்கக்கூடிய இந்த 5 பாட்டு பாடுற பகுதி மட்டும் என்னை பண்ண சொல்லி இந்த கலைத்துறைக்கு அஸ்திவாரம் போட்டு இந்த வாழ்க்கையை பிச்சையா கொடுத்தவர் என் மாமா முத்தப்பா அவர்கள். என்று மறக்க முடியாத ஒரு தன்னிகரற்ற கலைஞர் அன்பு மாமா முத்தப்பா அவர்கள் நினைவாக வழங்கி கௌரவப்படுத்திய நல்லூரை சார்ந்து அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அதை மேடேறி வந்து வாழ்த்திய அருமை அண்ணன் அவர்களுக்கும் என் சார்பாக நான் சார்ந்த கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர் நினைவாக ஒரு பாடலையும் பாடிவிட்டு பிறகு சந்திக்க வேண்டிய ஆட்களை விரைவாக சந்திக்கலாம். நாராயணா. வார்த்தையை மதிச்சு சோ போட மாட்டான். இவனை மதிச்சு இவன் மாட மாட்டான், நான் பாடாம இருக்கணுமா? அப்படிலாம் அவசியம் இல்லை. இவன் வம்படுத்தா நானும் வம்படுத்து. தன்னை துறந்தா மொழியிலே தலை இழுத்தா நடவழே உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசிலே மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே வாழ்ந்து வந்து மனசிலே மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே இந்த மாபெரும் சபையிலே போட்டியாக கூட யாராக இருக்கிறார் என்று சிந்தித்து பார்த்தால் இப்ப அந்த கோமாளி வாயை திறந்தாரா? இன்னும் திறக்கலையா? அப்ப வாயில எதுவும் ரெண்டு ஆக்ரோஷத்தையும் கட்டுப்படுத்த ரொம்ப நீங்க ஆக்ரோஷப்படுறீங்க. பரவாயில்ல, என் வார்த்தையை மதிக்கவில்லை என்ற உடனே இப்ப ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு வேலை இருக்கு. இப்ப ஒரு சிங்க வேஷம் போடணும்னா கரிச்சிக்கணும், அப்பதான் அது சிங்கம். ஒரு புலி வேஷம் போட்டா உருவம், அப்பதான் அது புலி. ஒரு நாய் வேஷம் போட்டா குறைக்கணும், அது நாய். ஒரு பன்னி வேஷம் போட்டா
என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க? என்ன பிரியாணி பண்ண திங்க மாட்டேன் சொல்லுது பண்ணி ஐயோ பகவான் அவனை பீது சாப்பிடும். அது மாதிரி இந்த பப்புனி இப்ப என்ன பண்ணணும்னா ஆடலும் சோ போட வேண்டும். சொல்லி தொடரா. போடல நீ வெளியில வா, யார் என்று பார்க்கலாம் என்று சிந்தித்தார். யார் இவள்? சுந்தரரை எடுத்து தகுபம் போட்டிருந்த எந்த உலகிற்கு ஏன் வந்தார்? அந்தரமிருந்து தேவன் மலைக்கு வந்தார். கண்ணசாரிக்கு தகுந்த ஏன் வந்தாள்? எதற்காக வந்தாள் என்பதை இல்லாமல் வருகின்றார் ஒரு காவலாளி. வரட்டும், வரக்கூடிய ஒரு காவலாளியா, காவலிலேயே வாலியா, இல்லை வெறும் காவாலியா பார்க்கலாம். நாராயணா